கடவுள் அவர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியான் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகமாயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, 2ம் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனி பார்வை, சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பற்றியெல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள், மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள்,
தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். ஏன்னா காலபுரத்திற்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்தில் மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறா, அந்த நிலராசி 2 பேரும் பார்க்கறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார்கள். அந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய கோரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு. மேடம் இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்குறோம். மீனராசினார்களே, 7 நாட்டு சனியிலிருந்து விடுபடல. இதுல ஜென்மச்சனி வேற வந்துருச்சு. என்னத்த செய்ய, கடல்ல போய் முங்கினா அலைகள் கரையில் தூக்கி போட்டு விட்டுருது. முடியல, திணறக்கூடிய ஒரு காலகட்டம். அதுல என்ன அன்னைக்கு என்ன நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. தண்ணியில கண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை தான். தண்ணியில கண்டம்னு பார்த்து மழை தண்ணியில போகும்போது பார்த்து எச்சரிக்கையோட போக. வயறுகிற அந்து கிடந்துச்சுன்னா ஷாக் அடிச்சிடும். மழை காலத்தை சொட்டு எச்சரிக்கையுடன் பயணிப்பது மீனராசிக்காரருக்கு நன்மை தரும். போதாம் வரைக்கும் அந்த ராசியாதிபதி குரு வேற முயற்சி ஸ்தானத்திலிருந்து மாறி அர்த்தாசம குருவா போறாரு. கையில் உள்ள கையிருப்பு கரையதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குன்னா இருக்கிறதுலயே சற்று கொஞ்சம் அதிகமான பாதிப்புன்னு சொன்னா அந்த மீனராசி தான் நம்ம சொல்ல முடியும். அவரோட தன்மையில தான் இருக்குது. எச்சரிக்கையோட செயல்பட வேண்டிய தன்மையில் மீனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே பட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒருத்தன் கம்பார் அடிச்சாலே இப்போ அருவாளால் அடிப்பான். அந்த மாதிரி தன்மைகள் தான் உங்க மீனராசிக்காரர்களுடைய நிலைமை இப்போ போயிட்டு இருக்கு. இது பயமுறுத்துற விஷயம் இல்லை. ஆன்மீக வழிபாடுகள் உங்களை தெளிவை அடைய செய்யும். ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்க ராசியாதிபதியே குருங்கிறதே ஒரு இறைத்தன்மை கொண்ட விஷயம்தான். கடல் கடந்து பயணம் செய்வர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது சால சேர்ந்து. இருந்தாலும் நம்ம சக ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மணிமேகலை மேடம், இப்ப 7 நாடு சனியில ஏற்கனவே பாதிப்பு அந்த குரு பகவான் ஜென்மச்சனியில் வேற இந்த மீனராசிக்காரங்க. இதனால மீனராசிக்காரருக்கு எப்படி நன்மை தீமைகளை கொஞ்சம் உங்க நல்வாழ்கால மக்களை சந்தோஷப்படும். நல்வாக்கு சொல்றதுக்கு நான் ரெடிங்கய்யா, ஆனா கொடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்கணும் இல்லைங்கய்யா. அதாவது ஏற்கனவே மீன ராசியில நம்ம பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு ரூல் இருக்குதுங்கய்யா. மீனத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரக உறவு எப்பவுமே துக்கப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்குங்கிறது தான் அதனுடைய. அதாவது இந்த தண்ணிக்குள்ள மீன் எழுதா கரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதும்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய துக்கத்தை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறது மீன லக்னத்துக்கு உண்டான ராசிக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது இப்போ ஜென்மச்சனி வேற போகுது, சந்திரன் மேலே சனி போகுது, கேட்கவா வேணும். அப்போது இந்த துக்கமும் துயரமும் எக்கச்சக்கங்கய்யா. அதெல்லாம் ஒன்று ஓனா ஒன்று வண்டியில் டிப்போ கணக்கில் வந்துட்டு இருந்துருக்குங்கய்யா மீன ராசிக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி
ஆமாம், வந்து எக்ஸ்பிரஸில் இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்துட்டு இருக்குங்கய்யா. இப்போது ஜென்மத்துக்கு வேற போகுது அப்படிங்கும்போது இவங்க ரொம்ப ஒரு இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு இது எடுத்து வெளிநாடு போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக போயிடலாம் இங்கே இருக்கிறத விட. ஏன்னா 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி வந்து ராசிக்கு வர்றதுனால எங்கேயாவது தூர தேச பிரயாணம் இது வந்து நம்ம இதுன்னு சொல்ல யாத்திரைகள் போகிறது கூட சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி போயிட்டு வர்றது கூட இந்த ராசிக்கு ஒரு என்ன சொல்கிறது கஷ்டங்களை போக்கிக்கிறதுக்கு உண்டான, ஏன்னா பிரயாணம் தானே அந்த 12ங்கிறது தூர தேசம் தானே. இங்கே தெரியாது இல்லைங்கய்யா, அது ஒரு விஷயம். அப்போ பாஸ்போர்ட் விசா தடையாகிறவங்களுக்குலாம், ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க இல்லையா, 12ல் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. விசா கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ விசா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலங்கய்யா அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா தடையெல்லாம் இருந்ததுன்னா கூட அந்த தடை தாமதங்கள்லாம் வந்து ஈஸியாக போகிறதுக்கெல்லாம் கிளிக்கு ரக்கை ஈஸியாக முளைச்சிட்ற மாதிரி இப்போ பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கும். வெளிநாடு போகிறவங்கெல்லாம் போகலாம். இதில் என்ன அப்படின்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கும், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கும். இப்போ அடிஷ்னல் பிஸ்னஸ்லாம் வரும். அடிஷ்னல் பிஸ்னஸ் வருதுன்னா இந்த ஏற்கனவே நம்ம போகிற ஒரு வடிவேல் சொல்லுவார்ல, டேய் நான் கண்ணு முன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன், குறுக்க எவனும் வந்துடாதீங்கடா அப்படின்பறல, அந்த மாதிரி அப்படி போயிட்டுருக்கிற இடத்துல இன்னும் சைடு பிஸ்னஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னா சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையாகும் இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல வாக்கு சொல்கிறது அப்படிங்கிறத விட இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கட்டாயமாகவும் இருக்குது இல்லையா. 3, 7, 10ங்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம் இல்லைங்கய்யா. தன்னுடைய முயற்சியில் தடங்களாகும், மனசு சோர்வடையும் போது சோம்பேறித்தனம் வருது, மனசு சோர்வடையுது, அடிக்கடி சளி பிடிக்குது. அப்படிங்கும்போது நமக்கு அடுத்து போய் என்ன வேலை பார்க்கலாங்கிற திங்கிங் இருக்காது. நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறது கூட நமக்கு தெரியாது, ஒரு டேஸ்ட்டு கூட தெரியாது சளி பிடிச்சா. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ருசி ஒரு 2.5 வருஷத்துக்கு தெரியாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இதற்கு வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு எனக்கு சிறப்பாக தெரியுங்கய்யா. ஏன்னா பொதுவாகவே மீனம் அப்படிங்கும்போது அங்கே உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரருடைய வழிபாடு அவங்களுக்கு பொதுவாகவே எப்போவுமே ஒரு சிறப்பை தரக்கூடிய மீனராசிக்கு ஒரு தெய்வம் அப்படின்னிங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் 100% பரிகாரமாக இருக்குங்கய்யா இவங்களுக்கு. ரொம்ப நல்லது, அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே மீனராசிக்கு எடுத்துக்கிட்டா மேடு வரப்பு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு சாத்தியமாக பூஜை நடக்கூடிய தெய்வ வழிபாடு தான் பண்ணணும். ஏன்னா அது குருவோட ராசிங்கிறதுனால வந்து அதுக்கு அர்த்தநாதீஸ்வரர் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னால் அது மிக ஆகாது. ஏற்கனவே அது பெண் ராசி, கடல் ராசி, இது எல்லாமே அதில் இருக்கிறது. நல்ல அற்புதமான செய்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ கடுமொழி மேடம், உங்களுடைய அனுபவத்தில் இந்த கும்பராசி மீனராசிக்கு கும்பராசி அதிபதியாக வர்றாரு, ஜென்மச்சனியாக வர்றாரு, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சொல்லுவாங்க. மீனராசி நேயர்களுக்கு நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய 11, 12 கூடையவர் உங்களுடைய ஜென்மத்துக்கு வராது. இப்போ அது வந்து ஒரு கடல் ராசி. அப்போ உப்பு தண்ணியை யாருனால எடுத்து குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது இல்லையா. அப்போ அவங்க அதனால பார்த்தீங்கன்னா அவர்களால மற்றவர்களுக்கு தான் பிரயோஜனம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா உபயராசினா சொல்லவே வேண்டாம். அது பர்டிகுலராக இந்த மீனராசி வந்து ஹெல்பிங் டெண்டன்சி வந்து அதிகமாக இருக்கும், மற்றவர்களுக்கு தான் ரொம்ப உபயோகமான ராசியும் கூட. இப்போ இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உடல் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பிரிவை வந்து நமக்கு தாங்கிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டம் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கு காரியங்கள் ஒரு மன சோர்வு ஏற்படும். அதனால் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் எந்த நட்புகள் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், நம்ம குடும்ப உறவுகள், அந்நியர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3ஐயும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப முயற்சி ஸ்தானம் எடுத்துக்கலாம், சகோதர ஸ்தானம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சகோதர வழி உறவுகள்னால இவர்களுக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சகோதர உறவுகளுக்கு பணம் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக அந்த உதவியை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உள்ளவங்க இந்த காலகட்டம், அதுவும் சோசியல் மீடியாவில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தேவையானத பிரச்சனைகளும் கெட்ட பெயர்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது புதனோட வீடு, கன்னியோட வீடு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட உள்ள வீடு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வியாபார ரீதியாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பாவோ இல்லை குடும்ப உறவுகள் மூலமாகவோ இல்லை பங்காளி உறவுகளாகவோ இவங்க இவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அவங்க வந்து இவங்க மேலே கோர்ட்டு கேஸோ வம்போ வழக்கோ போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி மாமியார் கர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த காலகட்டத்தை. அதனால் அதுவும் நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால ஒரு கடைசி காலத்தில் நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் பார்க்குது. 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9. அப்போ இது வரைக்கும் பரம்பரை தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க, அதாவது தந்தை வழி மூலம் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவர்கள் வழிபாடு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து கோயில் குடமுழக்கு அந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்கிறதும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு இவர்கள்னால என்ன, அதாவது அபிஷேக பொருள்களோ ஏதோ ஒன்று இல்லை விளக்கேற்றி வைக்கிறது, விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழிபாடு செய்கிறது வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க விநாயகர் வழிபாடு தான் இவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த நல்லது. அதாவது இவங்க சங்கடகர சதுர்த்தி விளைய இல்லை பக்கத்தில் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் இல்லை பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும். தடைகள்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து தடைகளை தாண்டி தகர்த்தெறிஞ்சு இவர்கள் வருவாங்க. இவங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா என்ன, இவங்களை எல்லாம் கேட்டோம்னா என்னன்னு சொல்லுவாங்க, என்னங்க பண்ணுறது, உப்பு விற்க போன மழை பெய்யுது, மாவு விற்க போன காத்தடிக்குது அப்படிங்கிற நிலைமை தான் இந்த மீனராசிக்காரர்கள் இருக்கும். இதில் இருந்தெல்லாம் அவங்களுடைய எல்லா விஷயங்களும் மேலே எழுந்து வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னா இவர்கள் ஒவ்வொன்றும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு இவங்க காரியங்களை செஞ்சா மிக சிறப்பான வெற்றி இவங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அருமை மீனராசிக்காரர்களே, ஆறுதலான விஷயங்களை திருமதி கனிமொழி மேடம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சனி இருக்க பெருக்கும் பார்க்க கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ சனி இருக்கிற இடத்தை பெருக்கும் அப்படிங்கும்போது வந்து தன் இடத்தை வந்து அது எந்த தன்மையோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அது தன்மைக்கு தான் உங்களுக்கு பெருக்கும். அடுத்தது சந்திரன் அவர்கள், பரமத்தியோட சந்திரன் அவர்கள் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். வணக்கங்க ஐயா. சொந்த ராசி வேற மீனராசி வந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ராசி. உபதேசம்னா தேவையில்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒழுங்குபடுத்தக்கூடிய ராசி இந்த மீனராசி தாங்க. அதாவது இந்த மீனராசியில் பிறக்கிறவங்களுக்கும் சரி மீனராசியில் இருக்கிறவங்களும் சரி அந்த சனி பகவான் வந்து இப்போ லாபாதிபதி விரையாதிபதி அந்த ராசிக்கு வந்துட்டார். இப்போ வந்து ஜென்ம 7 ஏற்கனவே விரயம்லாம் ஆயிடுச்சுங்க. இப்போ அவருக்கு ஜென்ம 7 வந்துருச்சுங்க. அப்போ மீனராசிக்காரங்க இந்த 7 சனி எதாவது பாதிப்பை கொடுக்குமா என்று உங்களோட கேள்வியெல்லாம் தெரியுதுங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கழுவுற மீன்லேயே நழுவுற மீனராசிக்காரங்க அறிவுள்ளவங்க, அறிவு சார்ந்து எந்த நிலைப்பாடு செய்வாங்க, தன் புத்தியை கொண்டு செயல்படுத்துவாங்க, எல்லாருமே சக்தியை கொண்டு செயல்படுத்துவாங்க. எனக்கு ஆமாம் இல்லைங்க, அவங்கவுங்க புத்தியை கொண்டு மீனராசிக்கு செயல்படுவாங்க. சில பேர் என்னென்னா எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் செய்வாங்க. ஆனால் குரு வந்து தன் நிலையை உணர்ந்து பிறர் நிலையை உணர்ந்து அந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று போதிக்கக்கூடியவர் மீனராசி. இப்போ அந்த இடத்துக்கு இன்னும் நீ அமைதியாக இருன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் அமைதிப்படுத்துகிறார் அந்த ராசியை. அதாவது குருவை போய் சனி பார்க்கும்போது அவரோட போதனைகள் இன்னும் கம்மியாக பண்ணுங்கள், அதிகம் பண்ணாதீங்க, தேவையில்லாத நீங்கள் போய் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மையை இப்போ அவருக்கு உணர்த்துறாரு. சனி பகவான் போய் மீனராசிக்கு அமரும் போதே குருவுக்கு பிரச்சனை, அந்த ராசிக்காரங்க பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க வருவாங்க, மீண்டு வர்றதுக்கு சக்தி உண்டா? ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டு என்னென்னா, கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓமானே, மீனவர் படுகின்ற அவதியை கூடிடுமோ மானே, கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓமானே, உடல் விட்ட வேர்வைகள் கடலில் கலக்குது, அதனால் அந்த பாதிப்பு கொடுக்குது, கடல் தண்ணி கற்கிது, அந்த நிலையை அது கொடுக்குது. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் அதுலேருந்து மற்றவர்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த பாதிப்பை அவங்க உணர்ந்து அதிலிருந்து செயல்பட்டு அந்த கடலிலிருந்து முத்தை எடுக்கக்கூடியவர் தான் மீனராசிக்காரங்க. அதனால்
இந்த 7.5 சனி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஜென்மச்சனி வந்துருச்சு, உடல் ரீதியாக பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு பல நேரம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், பல நிலையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்க. அதனால் உங்கள் ராசியிலும் இந்த சனி பகவான் பார்வை பாருங்கள், தன்னோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடம் என்ன, உங்கள் முயற்சியை ஒரு டைமுக்கு 4 டைம் 5 டைம் பண்ணுங்க. அந்த இடம் என்னங்க, அந்த இடத்த வந்து இப்போ குரு பகவானோட சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சனி வந்து குருவை பார்க்குறாரு. அப்போ பொருளாதார நிலை, அதாவது பணம், குரு என்றால் பணம், பண விஷயத்தில் கையாளுவது மிக கவனத்தோடு செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அடுத்து சனி, அந்த சனி பகவானோட பார்வை எங்கே போகிறது, உங்களோட பாதக ஸ்தானத்தை பார்க்குது, 7ஆம் இடம். அப்போ உங்களுக்கு நண்பர்களால் பாதகம்லாம் இந்த காலகட்டத்தில் வராதுங்க, கண்டிப்பாக 100% வராதுங்க. பாதகத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்து நண்பர்களால் பாதகத்தில் கூட்டு பிஸ்னஸ் தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஏன்னா பாதக ஸ்தானம் சனி பகவான் பாதகம் கிடக்கு. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தொழிலில் உங்களோட கவனத்தை முழு மூச்சாக செஞ்சீங்கன்னா தொழிலில் லாபத்தை இரட்டிப்பாக தன்மையாக்கக்கூடிய தன்மை உண்டு. வேறு எதாவது அதிர்ஷ்டத்துக்கு இது நம்பிடாதீங்க, லாபம் வந்துடும்னு அதில் கிடைக்காதுங்க. தொழில் கவனத்தை செலுத்தினா மீனராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையும் தனக்கு உண்டாகும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எந்த மாதிரி நடந்துக்கணும்ட்டு அற்புதமான விஷயங்கள் தான் ஆலய வழிபாடு கண்டு. பொதுவாகவே மீனராசிக்காரங்களாம் என்ன செய்யணும்னா, எங்கே கோவிலில் விசேஷம் நடந்தாலும் விழா நடந்தாலும் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் நீங்கள் தருவது, பயணத்தை சென்று கொண்டிருக்கும் யாத்ரீகர்களுக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எல்லாருமே வந்து எல்லா ராசிகளுக்குமே பொதுவாக வந்து பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பரிகாரம் சொல்கிறாங்களேன்னு எண்ணி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவங்கிறது உண்டு. அம்மா வடிக்கிறாங்க சாதம், 4 குழந்தைகள் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒருத்தர் வந்து அதில் உப்பு அதிகமாங்க, ஒருத்தர் உப்பே காணாதுப்பாங்க, ஒருத்தர் காரம்பாங்க, ஒருத்தர் காரம் இல்லையாங்க. ஒரு அற்புதமான டேஸ்டாக இருக்கும்பாங்க. ஏதோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட அனுபவம். அதை போட்டு தான் அந்த ஜோதிடர்களுக்கும் வந்து அவங்கவுங்க அனுபவத்தை தான் வந்து ஒரு பிராய்ச்சி சொன்னேன். இந்த மாதிரி நான் பிராய்ச்சி செஞ்சேன், இந்த கோயிலுக்கு நான் போனேன், எனக்கு இந்த காரியம் எனக்கு வெற்றியை தந்தது, நீங்களும் பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்க தங்கள் அனுபவத்தை சொல்லும்போது அது மாறுபட்ட பரிகாரங்கள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் எனக்கு 4 பேர் சேர்ந்து அவங்க மனசில் என்ன பரிகாரம் படுது, என்ன சொல்லணும் அப்போ அவங்களுக்கு தோணுது, அது மூலம் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும். அந்த நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து இப்போ இந்த நம்ம வந்து எல்லாரும் பற்றி பேசணும். அற்புதமான விஷயம்தான். மீனராசி இப்போ நம்ம சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்குமே பெரிய பாதிப்புன்னு சொல்லி எந்த ராசிக்குமே சொல்லலை. ஒரு சில ராசிகளுக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் மற்றபடி இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து அவன் கடல் ராசியில் செல்வதால் நீங்கள் எல்லாருமே ஆன்மீக சிந்தனையோடு செயல்பட்டால் உங்களுக்கு பல விஷயங்கள் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் என்றால் இறப்பு என்று எண்ணக்கூடாது. மோட்சம் என்றால் கடலிலிருந்து மோட்சம், நோயிலிருந்து மோட்சம், பிரச்சனையிலிருந்து மோட்சம், பந்துக்களின் தன்மையிலிருந்து கொஞ்சம் முக்தி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் எல்லாமே நிவர்த்தியாய் நேர்மையான ஒரு சீரான வாழ்க்கை வாழ்வதற்கு சனி பகவான் இந்த ஜென்ம கர்மகாரகன் பரிபூர்ணமாக துணை புரிகிறான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமை சொல்கிறோம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.